தூக்கி வீசப்பட்டது உண்மையில் தான் என்று விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர் தெரிவித்துள்ளார். விஜயின் பெயரை கெடுக்கவே பெரம்பலூரைச் சேர்ந்த இளைஞர் பொய் பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா மாநாட்டில் பவுன்சரால் இப்படி தூக்கி வீசப்பட்ட இளைஞர் பெரம்பலூரைச் சேர்ந்தவரா அல்லது விழுப்புரத்தைச் சேர்ந்தவரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் பாரபத்தியில் கடந்த 21ஆம் தேதி தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டு மேடையில் நடிகர் விஜய் வலம் வந்தபோது அத்துமீறி மேலே ஏறிய இளைஞர் ஒருவரை பவுன்சர் தூக்கி கீழே எறிந்தது கடும் விமர்சனத்திற்குள்ளானது. பவுன்சரால் தூக்கி வீசப்பட்டது தனது மகன்தான் என பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமாரின் தாயார் சந்தோஷம் குற்றஞ்சாட்டினார். ஒரு ஆசையா தானே அவன் போறான், சரி கூட ஒதுக்கி விடலாம், தூக்கி அந்த மாதிரி வீசினா கை கால் ஒடிஞ்சிருந்து இல்ல என் புள்ள போயிருந்தா யாரு உயிருக்கு யாரு என் புள்ள யாரு எனக்கு தரது. இதற்கு நடுவே தாவேகா மாநாட்டில் தூக்கி வீசப்பட்ட நபர் தான் இல்லை என்று சரத்குமார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். எங்கள் அம்மாட்ட யாரோ ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சரத்குமார் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு வீடியோ வெளியிட்டதாக அந்தர்பல்டி அடித்தார். அந்த வீடியோவில் யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தோட தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ரேம்ப்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான். ஸோ எனக்கு உடம்புல அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது என்னை எல்லாரும் பார்த்துட்டு இதுமாரி என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு கேட்டாங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தனது தாயுடன் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவரது பாதுகாவலர்கள் மீது சரத்குமார் புகார் மனு அளித்தார். ஆனால் தாவேகா மாநாட்டிற்கு பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் வரவில்லை என்றும் பவுன்சர்கள் தூக்கி வீசியதாக பொய் புகார் அளித்திருப்பதாகவும் தாவேகா பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தெரிவித்தார். அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துகிட்ட நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரியல. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. விஜயின் பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட விவகாரத்தில் சரத்குமார் மாற்றி மாற்றி பேசி வரும் நிலையில் அந்த வீடியோவில் இருப்பது சரத்குமார் அல்ல என்றும் அது தான் என விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் தெரிவித்துள்ளார். கேமரா ஓரமாக நின்று இருப்பேன். கேமரா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சரை தூக்கி போட்டுருவாங்க. இதை ஒதுக்கிட்ட உடனே இது வந்து தேவையில்லாத இதெல்லாம் இட்டுன்னு போகிறாங்க. தளபதி மேலே கேஸ் கொடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. யாருக்கு